அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து குட்டை செடியோட வளர்ப்பு முறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே நம்ம பக்கெட்டில் இருந்து எடுத்து நட போகிறோம். இந்த செடி வந்து எப்படி தளைஞ்சிச்சு அப்படின்னா, நான் வந்து காய் அரிஞ்சிட்டு லேசாக பழுப்பு இருந்துச்சு, அதை அப்படியே வந்து உரத்துக்காக இதில் போட்டு வச்சேன். அந்த பக்கெட்லேயே மொத்தம் அந்த ஒரு காய் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தளைஞ்சு வந்துருச்சு. இது வந்து தானாக தளைஞ்சதாங்க, நான் பிளான் பண்ணி போடல. ஆனால் இது தைப்பட்டத்தில் வந்து நமக்கு வந்திருக்கு. நான் வந்து 2 பட்டமும் வைக்கிறேன், ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ரெண்டுக்குமே வந்து புடலங்காய் நல்லாவே வருது. நிறைய ரகம் இருக்குது. நான் வந்து ஒரு 4 ரகம் வரைக்கும் நான் இது வரைக்கும் வளர்த்தி பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வளர்த்துறது வந்து குட்டை ரகம். நம்ம விதை போட்டு வளர்த்துறதை விட இந்த மாதிரி தானாக வளர்கிற செடிகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட க்ரோத்தும் இந்த செடி இருக்கிறதையும் பார்த்தாவே நமக்கு வந்து நல்லா காய் விடும் அப்படின்னு தெரியுது. நான் வந்து எவ்வளோ வந்து மண்ணோடு எடுக்க முடியுதோ அவ்வளோ வந்து மண்ணோடு எடுத்துக்கிட்டு, இந்த ஓரத்தில் இடுக்குகளில் இருக்கிற செடியெல்லாம் வந்து மண் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா தளைஞ்சிச்சுங்க. பாருங்கள், இதெல்லாம் மண்ணோடு எடுத்திருக்கேன். கீழே இருக்கிறது வந்து மண் இல்லாமல் வெறும் வேர் மட்டும் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் வந்து காம்பவுண்டுக்குள்ளேயே கொஞ்சமாக வந்து இடம் இருக்குது, அதுலேயும் மீதி வந்து தோட்டத்துக்குள்ளேயும் நட்டிருக்கேன். இந்த மாதிரி காய் தான் நான் வந்து அந்த பக்கெட்டில் போட்டு வச்சேங்க. ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்துச்சு. பாருங்கள், இதில் ஒரு 6-7 விதைக்கிட்ட நான் நட்டிருக்கேன். ஏற்கனவே இதே இடத்துல தான் நான் வந்து நட்டிருந்தேன். எல்லாத்தையும் நட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றியாச்சு. வேரோடு எடுத்தது, வேர் இல்லாமல் எடுத்தது எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா தளைஞ்சிருக்கு பாருங்கள். இது நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இது வந்து தைப்பட்டத்தில் வச்ச செடி. 2 செடி நல்லா பந்தலை பிடிச்சிருச்சு. மார்ச் 5 நான் எடுத்திருக்கேன். 3 மாதம் ஆயிருங்க நமக்கு காய் கொடுக்கறதுக்கு. அப்புறம் ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நமக்கு காய் கிடச்சிட்ருக்கோம். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு வந்து நம்ம இந்த செடி மெயின்டைன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஏதாவது நோய் தாக்குதல், அசுவினி பூச்சி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு போயிடுது. பாருங்கள், இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நான் வந்து பறிக்கவே இல்லை. இப்போ தான் பூ பிஞ்சு எல்லாமே விட்டுருக்கு. நிறைய பூ வச்சுருக்கு. இதுக்கு உரம்னு பார்த்தா எதுவுமே வைக்கல. நான் வெறும் சாணி மண் மட்டும் நடுறதுக்கு முன்னாடியே வந்து மண்ணை பக்குவப்படுத்தி சாணி மண் மட்டும்தான் கலக்கிறேன். வேறு எந்த உரமும் கொடுக்கறதில்ல. அசுவினி பூச்சி வந்தால் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீமாயிலோ அல்லது கற்பூர கரைசலோ நான் தெளிக்கிறேங்க. இது வரைக்கும் நான் இந்த செடிக்கு எதுவுமே தெளிக்கல. வெறும் சாணி மண்ணிலேயே வந்துருச்சு. மெயினாக பார்க்க வேண்டிய மெயின்டெனன்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி கொடி வந்து கீழே தொங்க விடாமல் தூக்கி தூக்கி நம்ம மேலே விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் அப்பப்போ விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக பந்தலில் ஏறி கரெக்டாக காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ இந்த மாதிரி வர்ற பிஞ்சுகளெல்லாம் நம்ம இந்த சந்து வழியாக அப்படி ஒரு குச்சி வச்சு தள்ளி விட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். இந்த குட்டைப்படலை பொறுத்த வரைக்கும் நம்ம கல் கட்டி விட வேணாங்க. ஒரு சிலர் பாம்பு படலையில் இந்த நுனியில் கல் கட்டி விட்டால் ரொம்ப நீளமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டைப்படலைக்கு நம்ம எந்த மெயின்டெனன்ஸுமே பண்ண வேணாம். கரெக்டாக ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டு இருந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. அந்த வெள்ளை நிறம் கூட நமக்கு நிறையா வர்றதில்ல, கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் க்ரீனாக தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ அறுவடை பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. இப்போவே ஒரு 15 காய்கிட்ட இருக்குது நமக்கு. நான் ஒரு 2 அறுவடை மட்டும் இதில் வந்து ஃபோட்டோஸ் காட்டியிருக்கேன். எல்லாமே வச்சு வளர்த்தலாங்க. கொஞ்சோண்டு இடம் இருந்தாலே போதும். நமக்கு வந்து நிறைய இடம் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக இடம் இருந்து லேசாக பந்தல் போட்டாலே போதும். நான் இந்த பந்தல் வந்து மூங்கில் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் கயிறை கட்டி விட்டு அப்படி கூட வளர்த்தலாங்க. கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பாவக்காய், புடலங்காய், சொரக்காய் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிதாக வளரக்கூடியது. 2 போகத்துலேயுமே நமக்கு வளரும். ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். நம்ம தோட்டத்திலிருந்து மருந்தில்லாத இயற்கையான முறையில் விளைய வச்ச காய்கள் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஆனந்தமும் அதிகங்க, சுவையும் அதிகம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி பந்தல் காய்கறிகள் போடும்போது நான் மட்டும் சமைக்காமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்பேன். ஊர்லேருந்து யார் வந்தாலுமே நான் கொடுத்து அனுப்புவேங்க. நிறையவே காய்ச்சிச்சு. பாருங்கள், இது 3 கிலோ அளவுக்கு காய்ச்சிருக்கு. நான் 2 தான் சமைப்பேன், மீதி எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன். நீங்களும் இந்த மாதிரி காய்கறிகள் வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.